Hello students, welcome to our YouTube channel. இந்த வீடியோல நாம SSC CGL 2022 எக்ஸாம்ஸ்க்கு prepare பண்ணக்கூடிய beginnersக்கான 90 days preparation strategy தான் பார்க்க போறோம். ஆல்ரெடி SSC எக்ஸாம்ஸ் CGL எக்ஸாம்ஸ் படிச்சிட்டு இருக்கவங்க எக்ஸாம் பேட்டர்ன் சேஞ்ச் ஆனனால பயப்பட வேண்டாம். ஆல்ரெடி tier 1 எப்படி நடந்துச்சோ அதே மாதிரி தான் நடக்க போகுது. tier 2ல பாத்தீங்கன்னா இங்கிலீஷ் அண்ட் ரீசனிங் அண்ட் ஜெனரல் அவேர்னஸ் வந்து இன்க்ளூட் பண்ணிருக்காங்க. tier 1ஓட பேட்டர்ன் அப்படியே அங்கேயும் தூக்கி வச்சிருக்காங்க. அவ்வளவுதான். ஸோ ஆல்ரெடி சிஜிஎல் எக்ஸாம்ஸ் எழுதுனவங்க அண்ட் ஆல்ரெடி சிஜிஎல் எக்ஸாம்ஸ் ப்ரிப்பரேஷனை ஒரு 6 மாதத்துக்கு முன்னாடியே ஸ்டார்ட் பண்ணவங்க நீங்கள் டியர் 1 ஆல்ரெடி சேம் பேட்டர்னில் தான் நடக்க போகுது. ஸோ நீங்கள் உங்களோட ப்ரிப்பரேஷன் ஸ்ட்ராட்டஜியில் எந்த ஒரு சேஞ்சும் பண்ணாமல் நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணலாம். ஓகேவா? இப்போ சிஜிஎல் நோட்டிஃபிகேஷன் வந்திருக்கு, 20,000 வேகன்சியோட வந்திருக்குன்னு நிறைய பேர் ப்ரிப்பேர் பண்ண ஸ்டார்ட் பண்ணுவீங்க. இப்போ ப்ரிப்பேர் பண்ண ஸ்டார்ட் பண்ணுவீங்க. கரெக்டாக உங்களுக்கானது தான் இந்த 90 டேஸ் ப்ரிப்பரேஷன் ஸ்ட்ராட்டஜி. இது ஃபுல்லாமே ஸ்மார்ட் ஸ்ட்ராட்டஜி தான். ஓகேவா? ஸோ இதை நீங்கள் ஃபாலோ பண்ணீங்கன்னா கட்டாயம் உங்களால் டியர் 1 குவாலிஃபை பண்ணிட முடியும். ஓகேவா? 100% உங்களால் குவாலிஃபை பண்ணிட முடியும் டியர் 1. இது டியர் 1ஓட ஸ்ட்ராட்டஜி பிளான் தான். 100% உங்களுக்கு 20,000ல் ஒரு வேலை கட்டாயம் கிடைக்கும். அதை நீங்கள் பிலீவ் பண்ணுங்க. கட்டாயம் 20,000ல் உங்களுக்கு ஒரு வேலை உண்டு. டியர் 1 கிளியர் பண்ணுறீங்க. டியர் 1 முடிஞ்சதுக்கப்புறம் டியர் 2க்கு 2.5 மாதம் கேப் இருக்கும். அதில் நீங்கள் டியர் 2க்கு நல்லா ஸ்ட்ராங்காக ப்ரிப்பேர் ஆனீங்கன்னா ஒரு வேலை கன்ஃபார்ம் கிடைச்சிடும். ஓகே, ஸோ இப்போ நம்மளோட யூடியூப் சேனலில் SSC CGL 2022 எக்ஸாம்ஸோட நோட்டிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா A to Z கம்ப்ளீட் டீடைல்டு வீடியோ, இந்த எக்ஸாம்ஸ்க்கு எப்படி ஆன்லைனில் அப்ளை பண்ணுறதுங்கிற வீடியோ, சிஜிஎல்ல லாஸ்ட் இயர்ஸ்க்கும் இந்த இயர்க்கும் என்ன சேஞ்ச் பண்ணியிருக்காங்கன்ற சேஞ்சஸை பற்றின ஒரு வீடியோ, சிஜிஎல்ல பேட்டர்ன் சேஞ்ச் பண்ணியிருக்காங்க, டியர் 2 கம்ப்ளீட்டாக பேட்டர்ன் சேஞ்ச் பண்ணியிருக்காங்க, டியர் 1ஓட வேல்யூவை மாற்றிருக்காங்க, இது ரிலேட்டடான ஒரு வீடியோ, டியர் 2ஓட சிலபஸ் எப்படி சேஞ்ச் ஆகிருக்கு, டியர் 2க்கு தனியாக ப்ரிப்பேர் பண்ணணுமா, இது ரிலேட்டடான வீடியோ. இந்த வீடியோ நம்ம யூடியூப் சேனலில் ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். இந்த 4 வீடியோக்கான லிங்க்கும் கீழே டிஸ்கிரிப்ஷன் அவைலபிளாக இருக்குது. ஜென்ரல் அவேர்னஸ் எவ்வளோ இம்பார்ட்டன்ட்டுங்கிறதையுமே இந்த வீடியோவில் நம்ம ஷேர் பண்ணியிருக்கோம். இந்த 4 வீடியோக்கான லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. இந்த வீடியோ பார்க்காதவங்க கட்டாயம் இந்த வீடியோ பார்த்துருங்க. ஓகேவா? ஓகே, ஸோ இப்போ டியர் 1ஓட பேட்டர்ன் பார்த்துலாம். டியர் 1ஓட பேட்டர்ன் பார்த்தீங்கன்னா லாஸ்ட் இயர் என்ன பேட்டர்னோ அதே பேட்டர்ன் தான். ஆனால் இந்த டைம் என்ன பண்ணியிருக்காங்கன்னா இதை குவாலிஃபைங்காக மாற்றிருக்காங்க. இதை நீங்கள் குவாலிஃபை பண்ணால் போதும். ஓகேவா? அதாவது டியர் 1 முடிஞ்ச உடனே ஒரு கட் ஆஃப் வைப்பாங்க. அந்த கட் ஆஃப் நீங்கள் கிளியர் பண்ணால் போதும். இதில் எடுக்கக்கூடிய மார்க்கு உங்களுக்கு மெரிட்ல ஆட் ஆகாது. ஓகேவா? ஓகே, ஸோ இதில் பார்த்தீங்கன்னா 4 சப்ஜெக்ட் உண்டு. ரீசனிங், ஜெனரல் அவேர்னஸ், ஆப்டிடியூட் அண்ட் இங்கிலீஷ்னு 4 சப்ஜெக்ட் உண்டு. ஓகேவா? ஒவ்வொரு சப்ஜெக்ட்ல இருந்து 25 கொஸ்டின் கேட்பாங்க. மொத்தம் 100 கொஸ்டின் கேட்பாங்க. ஒரு கொஸ்டினுக்கு 2 மார்க்கு, 200 மார்க்குக்கு இந்த எக்ஸாம் வந்து நடக்கும். ஓகேவா? எக்ஸாம் 1 மணி நேரம். இங்கிலீஷ் அண்ட் ஹிந்தியில தான் கொஸ்டின் பேப்பர்ஸ் இருக்கும். இந்த ரெண்டுல ஏதாவது ஒரு லாங்குவேஜ்ல தான் நீங்க எழுத முடியும். நெகட்டிவ் மார்க் உண்டு. 0.50 மார்க்கு ஒவ்வொரு தப்பான கொஸ்டினுக்கும் நெகட்டிவ் மார்க்கா போகும். இதுதான் இந்த டியர் 1ஓட எக்ஸாம் பேட்டர்ன். ஓகேவா? ஓகே, ஸோ எப்படி இந்த 90 டேஸ்ல கம்ப்ளீட்டா சிலபஸ் கவர் பண்றது, எக்ஸாம்ஸ் கிளியர் பண்றது பார்க்கலாமா? ஓகே, ஸோ நீங்க எக்ஸாம் படிக்கிறதுக்கு 3 வழி இருக்கு. ஒன்று புக்ஸை வச்சு படிக்கிறது, ஒன்று யூடியூப்பை பற்றி வச்சு படிக்கிறது, யூடியூப்ல உள்ள கிளாஸஸ் பார்த்து படிக்கிறது, இன்னொன்று கோர்ஸ்ல ஜாயின் பண்ணி படிக்கிறது. ஆஃப்லைனாக இருக்கட்டும் ஆன்லைனாக இருக்கட்டும் கோர்ஸ்ல ஜாயின் பண்ணி படிக்கிறது. 3 வழி இருக்கு. ஆனால் எக்ஸாம்ஸ்க்கு பார்த்தீங்கன்னா 90 டேஸ் தான் இருக்கு. இந்த 90 டேஸ்ல நீங்க புக்ஸை வச்சு ஓனா படிச்சு எக்ஸாம்ஸ் கிளியர் பண்றதுங்கிறது இம்பாசிபிள். அதனால புக்ஸை நீங்க சூஸ் பண்ணாதீங்க. ஓகே, ஒன்று நாம் இந்த வீடியோவில் சொல்லக்கூடிய டாபிக்ஸை யூடியூப்ல பார்த்து படிக்கிறது, இல்லைனா நம்மளுடைய கோர்சஸ், இல்லைனா யாருடைய ஆன்லைன் கோர்சஸ், இல்லைனா ஆஃப்லைன் கோர்சஸ், இது ரெண்டுல ஏதாவது ஒன்றை சூஸ் பண்ணி படிக்கிறத வச்சுக்கோங்க. இது மட்டும்தான் இந்த 90 டேஸ் மினிமம் டைம்ல உங்களால் டியர் 1 குவாலிஃபை பண்ண முடியும். புக்ஸை மட்டுமே வச்சு நான் இந்த 90 டேஸ் படிக்க போறேன்னா உங்களால் சிலபஸ் கவர் பண்ண முடியாது, ப்ராக்டிஸ் பண்ண முடியாது, எக்ஸாமும் கிளியர் பண்ண முடியாது. ஓகேவா? அதை நல்லா மைண்டில் வச்சுக்கணும். ஒன்று யூடியூப்பை சூஸ் பண்ணுங்க, இல்லைனா நம்மளுடைய கோர்சஸ், இல்லைனா வேற யாருடைய ஆன்லைன் ஆர் ஆஃப்லைன் கோர்சஸ் சூஸ் பண்ணிக்கோங்க. நம்மளுடைய கோர்சஸ்க்கான லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. ஓகேவா? ஓகே, ஸோ இந்த டாபிக் இம்பார்ட்டன்ட் டாபிக். நீங்க டியர் 1க்கு இந்த டாபிக்ஸ் மட்டும்தான் படிக்க போறீங்க. 90 டேஸ்ல இந்த டாபிக்ஸ் கட்டாயம் உங்களால் கவர் பண்ண முடியும். ஓகேவா? ஓகே, ரீசனிங், analogy, blood relation, syllogism, image, blood mirror image, water image, embedded image, அது ரிலேட்டட் ஆனது, dice, coding and decoding, missing number, classification, Venn diagram, mathematical operation, paper cutting and folding, same shape completion. இதுதான் ரீசனிங் உடைய டாபிக்ஸ். ஓகேவா? இதை நீங்க யூடியூப் பார்த்து கவர் பண்ணாலும் சரி, நீங்க நம்மளுடைய கோர்ஸ் பார்த்து கவர் பண்ணாலும் சரி, ரீசனிங்ல இந்த டாபிக் நீங்க கட்டாயம் கவர் பண்ணணும். இதை மட்டும் நீங்க படிச்சா போதும். மேக்ஸை பொறுத்த வரைக்கும் பர்சன்டேஜ், ப்ராஃபிட் அண்ட் லாஸ் டிஸ்கவுண்ட், duration proportion, time, speed and distance, time and work, average, number system, algebra, trigonometry, mensuration, data interpretation, இந்த டாபிக்ஸ் மட்டும் நீங்க படிச்சா போதும். இந்த டாபிக்ஸ் நம்ம சொல்றோம் தெரியுமா, இந்த டாபிக்கு டியர் 2லயும் நல்ல வெயிட்டேஜ் இருக்கிறனால தான் உங்களுக்கு இந்த டாபிக்ஸ் நம்ம கொடுக்குறோம். இந்த டாபிக்ஸ் உங்களுக்கு டியர் 1லயும் ஹெல்ப் பண்ணும், டியர் 2லயும் ஹெல்ப் பண்ணும். ஓகேவா?
மேக்ஸை பொறுத்த வரைக்கும் அட்வான்ஸில் நம்ம ஜாமெண்ட்ரி எடுக்கல, ஏன்னா ஜாமெண்ட்ரி நிறைய கான்செப்ட்ஸ் இருக்கும், கவர் பண்ண ரொம்ப டைம் எடுக்கும். அதனால ஜாமெண்ட்ரியை விட்டுட்டு மற்ற டாபிக்ஸ் கவர் பண்ணியிருக்கோம். இந்த டாபிக் நீங்கள் மட்டும் பார்த்தாலே உங்களால் 20 கொஸ்டின் Tier 1ல அட்டன் பண்ண முடியும், ஆன்சர் பண்ண முடியும். 40 மார்க் உங்களுக்கு மேக்ஸில் Tier 1ல கிடைக்கும். ஓகேவா? இங்கிலீஷை பொறுத்த வரைக்கும் சினானிம், ஆண்டனிம், இடியம், ஒன் வேர்ட் சப்ஸ்டிடியூஷன் இது நீங்கள் படிக்கணும். இது எல்லாத்துக்குமே நான் இந்த 4த்துக்குமே நம்மளுடைய டெலகிராம் சேனலில் பிடிஎஃப் இருக்குது. கிரண் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பிடிஎஃப்னு இருக்கும். ஓகேவா? ஸோ இதில் இந்த 4 பிடிஎஃப் இருக்கும். இந்த 4 பிடிஎஃப்ல உள்ளது மட்டும் நீங்கள் படித்தாலே போதும், வேற எதுவும் எக்ஸ்ட்ராவாக படிக்க வேண்டாம். உங்களால் இந்த 4 டாப்பிக்கில் இருந்து கேட்கக்கூடிய கொஸ்டினுக்கு கரெக்டாக அட்டன் பண்ண முடியும். எரர் ஸ்பாட்டிங், சென்டென்ஸ் இம்ப்ரூவ்மெண்ட், ஃபில்லிங் த பிளாங்க்ஸ், வாய்ஸ், ஸ்பீச், பேராஜம்பிள் அண்ட் க்ளோஸ் டெஸ்ட். இந்த பேராஜம்பிள், க்ளோஸ் டெஸ்ட், எரர் ஸ்பாட்டிங், சென்டென்ஸ் இம்ப்ரூவ்மெண்ட், ஃபில்லிங் த பிளாங்க்ஸ் இதுக்கு நீங்கள் கிராமர் படிக்கணும். நான் ஒரு விஷயம் சொல்கிறேன், நல்லா கவனிச்சுக்கோங்க. கிராமர் படிங்க, சைமல்டேனியஸாக டெய்லி 1 மணி நேரம் நியூஸ் பேப்பர், இங்கிலீஷ் நியூஸ் பேப்பர் படிங்க. கிராமரோட ஹெல்ப் இல்லாமலே இந்த டாபிக்ஸை நீங்கள் ஈஸியாக அட்டன் பண்ணிட முடியும், கரெக்டாக அட்டன் பண்ணிட முடியும். கிராமர் உட்காந்து படித்து ரூல்ஸ் படிக்கிறதுக்கு கிராமர் ஒரு மணி நேரம் படிச்சுட்டு 1 மணி நேரம் நியூஸ் பேப்பர், இங்கிலீஷ் நியூஸ் பேப்பர் ரீட் பண்ணுங்க. இந்த 2 டாபிக் உங்களால் ஈஸியாக அடிச்சிட முடியும். ஓகேவா? ஓகே, அடுத்தது ஜென்ரல் அவேர்னஸ். ஜென்ரல் அவேர்னஸ்க்கு நம்ம 4 டாபிக் தான் படிக்க போகிறோம். கரண்ட் அஃபேர்ஸ், ஸ்டாட்டிக் ஜிகே, ஹிஸ்டரி அண்ட் பாலிட்டி. கரண்ட் அஃபேர்ஸ்க்கு லாஸ்ட் 6 மாதம் கரண்ட் அஃபேர்ஸ் மட்டும் படிங்க. அதாவது ஏப்ரல் 2022ல இருந்து அக்டோபர் 2022 வரை உள்ள இந்த 6 மாதம் கரண்ட் அஃபேர்ஸ் மட்டும் படிங்க. யூடியூப் பார்த்து படித்தாலும் சரி, பிடிஎஃப் வச்சு படித்தாலும் சரி. ஸ்டாட்டிக் ஜிகேல நேஷனல் பார்க், வைல்ட் லைஃப் சேஞ்சுரி, டேம், டான்ஸ், ஃபெஸ்டிவல், மியூசிக் இன்ஸ்ட்ருமெண்ட், அந்த ஆர்டிஸ்ட், லேக்கு, மவுண்டன் பாஸ், பீக்கு, வாட்டர்ஃபால், டெம்பிள், யுனெஸ்கோ சைட்ஸு, மவுண்டன் பாசஸ், ரிவர், ட்ரைப்ஸ், புக்ஸ் அண்ட் ஆத்தர்ஸ், டேஸ் அண்ட் டிப் இந்த டாபிக் மட்டும் நீங்கள் கவர் பண்ணால் போதும். யூடியூப்ல எக்கச்சக்க வீடியோ உண்டு, நம்மளுடைய கோர்சஸ்லையும் இந்த டாபிக்ஸோட வீடியோ உண்டு. அடுத்தது இந்த ஹிஸ்டரியில இண்டஸ் வேலி சிவிலைசேஷன், புத்திசம், ஜைனிசம், மகத எம்பையர், மௌரிய எம்பையர், டெல்லி சுல்தானத், குப்த எம்பையர், முகல்ஸ், ரிவால்ட் 1857, கவர்னர் ஜெனரல் ஆஃப் இந்தியா, சோஷியல் ரிலீஜியஸ் மூவ்மெண்ட், ஃப்ரீடம் மூவ்மெண்ட் இந்த டாபிக்ஸை மட்டும் நீங்கள் படித்தா போதும், ஹிஸ்ட்ரியிலேருந்து கேட்கக்கூடிய கொஸ்டின்ஸ் உங்களால் அட்டன் பண்ண முடியும். பாலிட்டியை பொறுத்த வரைக்கும் ஆர்டிக்கல், பார்ட்ஸ், ஷெட்யூலு, அமெண்ட்மெண்ட்டு, பிரைம் மினிஸ்டர், பிரசிடென்ட், சிஏஜி, எலெக்ஷன் கமிஷன், சிஎம், கவர்னர் இவங்களை பற்றினது இதை மட்டும் நீங்கள் படித்தா போதும். ஓகேவா? ஜென்ரல் அவேர்னஸில் சயின்ஸ் உண்டு, எக்கானமிக் உண்டு, ஜியாகிரபி உண்டு. ஆனால் அது நம்ம படிக்க வேண்டாம், அது படிச்சிங்கன்னா டைம் ரொம்ப எடுக்கும். நீங்கள் இதை மட்டும் படித்தாலே போதும். இதில் மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் கொஸ்டின்ஸ் வந்து கேட்பாங்க. இதுதான் இம்பார்ட்டன்ட் டாபிக். இந்த 90 days இதை மட்டும் நீங்கள் படித்தா போதும், உங்களால் கட்டாயம் Tier 1 குவாலிஃபை பண்ணிட முடியும். அதுக்கு நம்ம 100% கேரண்டி. எப்படி கவர் பண்ணணும் சொல்லியாச்சு. யூடியூப்பை பார்த்து படிங்க, இல்லைனா நம்ம கோர்ஸ், இல்லைனா வேற யாருடைய கோர்ஸ்லையா ஜாயின் பண்ணி இந்த டாபிக்ஸ் எல்லாமே கவர் பண்ணுங்க. புக்ஸை வச்சு படிக்காதீங்க, அது உங்களுக்கு ரொம்பவே டைம் எடுக்கும். ஓகேவா? ஸோ சினானிம், ஆண்டனிம், இண்டியம், ஒன் வேர்ட் சப்ஸ்டிடியூஷனுக்கு நம்ம பிடிஎஃப் ப்ரொவைட் பண்ணியிருக்கோம் டெலகிராமில். அதை மட்டும் நீங்கள் படித்தா போதும். நியூஸ் பேப்பர் ரீட் பண்ணுங்க, கிராமர் படிங்க, இந்த டாபிக்ஸ் உங்களுக்கு கவர் ஆயிரும். ஸ்டார்டிங் இதெல்லாம் படிங்க. ஓகேவா? அடுத்தது எப்படி சார் படிக்கிறது? ஓகே, இதெல்லாம் இம்பார்ட்டன்ட் டாபிக் சொல்லிட்டீங்க, நான் என்ன பண்ணுறது? யூடியூப் இல்லைனா நம்மளுடைய கோர்ஸ், இல்லைனா வேற யாருடைய கோர்ஸ், ஆன்லைன் ஆர் ஆஃப்லைன், இதில் ஜாயின் பண்ணிட்டு நான் சொன்ன டாபிக்ஸை கவர் பண்ணுங்க. கவர் பண்ணதுக்கு அப்புறமா அந்த டாபிக்ஸை ரிவிஷன் பண்ணுங்க. மேக்ஸாக இருக்கட்டும், ரீசனிங்காக இருக்கட்டும், கிளாஸில் நடத்துறதை நீங்கள் நல்லா படிச்சுட்டு அதுக்கப்புறமா அதை நீங்கள் ரிவிஷன் பண்ணிட்டு ரஃப் நோட்டில் நீங்களே ஒர்க் அவுட் பண்ணி பாருங்க. அதுக்கப்புறமா நான் சொல்லக்கூடியதை நல்லா கவனிச்சுக்கோங்க. சிஜிஎல் 2019, 2020, 2021 இந்த 3 வருஷத்தோட Tier 1 கொஸ்டின் பேப்பர் கூகுளில் அவைலபிள். அதை டவுன்லோட் பண்ணிட்டு நீங்க என்னென்ன டாபிக் கவர் பண்ணி ரிவிஷன் பண்ணிடுறீங்களோ அந்த டாபிக்ல இருந்து கேட்ட கொஸ்டின்ஸை இந்த வருஷம் கொஸ்டின் பேப்பர்ல உட்காந்து டவுன்லோட் பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்க. இப்போ எக்ஸாம்பிளுக்கு நீங்க டைம் அண்ட் ஒர்க் டாபிக் வந்து கவர் பண்றீங்க, கிளாஸ்ல நடத்தினதை நீங்க ரஃப் நோட்ல ஒர்க் அவுட் பண்ணி பாக்குறீங்க. அதுக்கப்புறமா இந்த 3 வருஷம் கொஸ்டின் பேப்பர் டவுன்லோட் பண்ணி வச்சிருக்கீங்களே, அந்த கொஸ்டின் பேப்பர் எடுத்து ஒவ்வொரு மேக்ஸ் ஷிஃப்ட்லையும் டைம் அண்ட் ஒர்க்ல இருந்து கேட்ட கொஸ்டின்ஸ் என்ன அதை நீங்க உட்காந்து ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்க. இப்படி நீங்க பண்றதன் மூலமா ஒரு டாபிக் நீங்க ரிவிஷனும் பண்ணிட முடியும், அந்த டாபிக்கை ப்ராக்டிஸும் பண்ணிட முடியும். இப்படிதான் நீங்க ஒவ்வொரு டாபிக்கும் பண்ணணும். இப்படிதான் நீங்க ரீசனிங்க்கு முழுக்க பண்ணணும், மேக்ஸுக்கு முழுக்க பண்ணணும். ஓகேவா? ஜென்ரல் அவேர்னஸ்க்கு நீங்க படிக்கிறது ரிவிஷன் பண்றதை மட்டும் பண்ணா போதும். இங்கிலீஷை பொறுத்த வரைக்கும் சினானிம், ஆண்டனிம், ஒன் வேர்ட் சப்ஸ்டிடியூஷன், இடியம் இதை நீங்க டெய்லி ரிவிஷன் பண்ணுங்க போதும். எரர் ஸ்பாட்டிங், சென்டென்ஸ் இம்ப்ரூவ்மெண்ட், ஃபில்லிங் தி பிளாங்க்ஸ், பேராஜம்பிள், க்ளோஸ் டெஸ்ட் இதுக்கெல்லாம் நியூஸ் பேப்பர் ரீட் பண்ணுங்க. பிளஸ் நீங்க இந்த டாபிக்ஸ் எல்லாமே நீங்க என்ன பண்ணணும்னா, கிரணோட புக்கு நம்மளுடைய டெலகிராம் சேனல் அவைலபிள். அதுல நிறைய ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸை கம்பைல் பண்ணி வச்சிருப்பாங்க. அதுல டெய்லி ஒரு 20 எரர் ஸ்பாட்டிங்கை பார்த்து எப்படி சால்வ் பண்ணியிருக்காங்கிறத நீங்க டெய்லி பார்த்துட்டே வந்தீங்கன்னா கிராமர் ஓரளவுக்கு நீங்க கிராமர் டாபிக்கா படிக்காம இதன் மூலமாகவும் கவர் பண்ண முடியும். ரீடிங்கும் பண்றதுனால உங்களுக்கு அது மேக்ஸிமம் எஃபெக்டை தரும்.
வாய்ஸ் அண்ட் ஸ்பீச் ரூல்ஸை படிச்சுக்கோங்க. கிரண் புக்கு நம்ம டெலகிராம் சேனல்ல பிடிஎஃப் அவைலபிளா இருக்கு. அதுல ஒரு டெய்லி ஒரு 30 கொஸ்டினா நீங்க சால்வ் பண்ணி பாருங்க, போதுமானது. ஓகேவா? முடிஞ்சா புரிஞ்சா? ஓகே. ஸ்டடி பிளான். இந்த 90 டேஸ் ஸ்டடி பிளான் எப்படி இருக்கணும்னா, டெய்லி 8 மணி நேரம் நீங்க ஸ்டடிக்கு மினிமம் ஒதுக்கி ஆகணும். 8 மணி நேரத்துக்கு கம்மியா ஒதுக்குனீங்கன்னா பிரச்சனை ஆகும். ஓகேவா? ஓகே. 8 மணி நேரம் கட்டாயம் ஒதுக்கி ஆகணும். அதுல 5 மணி நேரம் நீங்க சிலபஸ் கவர் பண்றதுல ஒதுக்கணும். 3 மணி நேரம் செல்ஃப் ஸ்டடி. செல்ஃப் ஸ்டடிங்கிறது நீங்க நோட்ஸ் காப்பி பண்றது கிடையாது. செல்ஃப் ஸ்டடிங்கிறது நீங்க அந்த 5 மணி நேரம் கிளாஸஸ்ல படிச்சதை ரிவிஷன் பண்றது, 5 மணி நேரம் கிளாஸஸ்ல படிச்சதை பிராக்டிஸ் பண்றது. இதுதான் செல்ஃப் ஸ்டடி. ஓகேவா? ஓனா உட்காந்து நீங்க செல்ஃப் ஸ்டடி பண்றது. ஓகேவா? டெய்லி 3 சப்ஜெக்ட் எடுத்துக்கோங்க. ஓகேவா? இன்னைக்கு மேக்ஸ், ரீசனிங், இங்கிலீஷ் எடுக்கிறீங்கன்னா நாளைக்கு மேக்ஸ், ரீசனிங், ஜென்ரல் அவேர்னஸ் எடுத்துக்கோங்க. ரீசனிங் பார்த்தீங்கன்னா ஒரு 10 நாள் நீங்க ஒழுங்கா டெய்லி ஒரு நாளைக்கு 2 மணி நேரம்ட்டு 10 நாள் நீங்க ஒதுக்கினீங்கன்னா ரீசனிங்கோட கம்ப்ளீட் சிலபஸ் முடிஞ்சிடும். அதுக்கப்புறம் ரீசனிங்கோட இடத்துல ஜென்ரல் அவேர்னஸ் ஒதுக்கிட்டு ரீசனிங்கே டெய்லி 1 மணி நேரம் ப்ராக்டிஸ்க்கு ஒதுக்கிடுங்க. புரிஞ்சா நான் என்ன சொல்றேன்? ஓகே. ஒரு டாபிக்கு 3 மணி நேரத்துக்கு 3 நாளைக்கு மேல படிக்காதீங்க. இப்போ எக்ஸாம்பிளுக்கு டைம் அண்ட் ஒர்க். டைம் அண்ட் ஒர்க் நீங்க கிளாஸ்ல ஜாயின் பண்றீங்க. அதுல வந்து இல்லைன்னா யூடியூப்ல பாக்குறீங்க. டைம் அண்ட் ஒர்க் வந்து ஒரு 4 மணி நேரம் வீடியோ இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அந்த 4 மணி நேரம் வீடியோ நீங்க வந்து 3 நாளுக்கு ஒதுக்கணும். டைம் அண்ட் ஒர்க்குக்கு 3 நாள் ஒதுக்கணும். இந்த 3 நாள்ல அந்த 4 மணி நேரம் வீடியோ பார்த்துடணும். அதுக்கப்புறமா நீங்க அந்த 3 நாள்லயே 4 மணி நேரம், முதல் நாள் ஃபர்ஸ்ட் டே 4 மணி நேரம் வீடியோ பார்த்துடணும். 2வது நாள் அந்த 4 மணி நேரம் வீடியோ பார்த்ததை நீங்க ரிவிஷன் பண்ணணும், அந்த ப்ராக்டிஸ் பண்ணணும். 3வது நாள் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ்ல டைம் அண்ட் ஒர்க் கொஸ்டின்ஸ் சால்வ் பண்ணி பார்க்கணும். இப்படி நீங்க 3 நாள் ஒரு டாபிக் மேல செலவு பண்ணக்கூடாது. ஓகேவா? அல்ஜிப்ராவா இருக்கட்டும், ட்ரிக்னாமெட்ரியா இருக்கட்டும், 3 நாளைக்கு மேல ஒரு டாபிக் நீங்க செலவு பண்ணாதீங்க. அது ப்ராப்ளம் ஆயிரும். ஓகேவா? நீங்க 3 ஸ்லாட் ஒதுக்கிறீங்கல்ல, நீங்க எதுல வீக்கா இருக்கீங்க, எதுல ஸ்ட்ராங்கா இருக்கீங்கிறத பொறுத்து அதுக்கு டைம் அலாட் பண்ணுங்க. ரீசனிங்ல ரொம்ப நீங்க ஸ்ட்ராங்கா இருக்கீங்க பட்சத்துல சிலபஸ் கவர் பண்ணும்போது மட்டும் 2 மணி நேரம் ஒதுக்கிட்டு ப்ராக்டிஸ் பண்றதுக்கு நீங்க 1 மணி நேரம் ஒதுக்கியும். ஓகேவா? மேக்ஸ் அண்ட் இங்கிலீஷ்க்கு நல்ல கான்சென்ட்ரேஷன் கொடுங்க, ரொம்ப கான்சென்ட்ரேஷன் கொடுங்க. ஏன்னா அதுல நிறைய பேர் வீக்கா இருப்பீங்க. ஜென்ரல் அவேர்னஸ்க்கு நம்ம சொன்னதை டெய்லி 2 மணி நேரம் படிங்க. ஓகேவா? ஓகே. ரிவிஷன் அண்ட் ப்ராக்டிஸ். இதை நம்ம ஆல்ரெடி சொல்லிட்டோம், எப்படி ரிவிஷன் அண்ட் ப்ராக்டிஸ் நீங்க பண்ணணுங்கிறது. ஓகேவா? டெய்லி 20 சினானம், 50 ஒன் வேர்ட் சப்ஸ்டிடியூஷன், 50 இடியம்ஸ் நீங்க கட்டாயம் படிச்சாகணும், நாம சொன்ன பிடிஎஃப்ஸ்ல இருந்து. ஓகேவா? ஓகே. இது டெய்லி நீங்க பண்ணி ஆகணும். இடியம் ஒன் வேர்ட் சப்ஸ்டிடியூஷன்ங்கிறது தனியா ஒரு 10 நாள் படிக்கிறது கிடையாது. டெய்லி படிச்சாதான் நீங்க ரிவிஷன் பண்றதுக்கும் நல்லா உங்களால ஈஸியா படிச்சுக்கிட முடியும், ரிவிஷன் பண்றதுமே பண்ண முடியும்னால அந்த வேர்ட்ஸ்லாம் உங்களுக்கு மெமரியில இருக்கும். நீங்க ஒரு 10 நாள் ஒன் வேர்ட் சப்ஸ்டிடியூஷன் இடியம்க்கு படிச்சீங்கன்னா 11வது நாள் 15 நாள் உங்களுக்கு ஞாபகம் இருக்காது. அதனால டெய்லி நீங்க படிச்சாகணும். டெய்லி ரீடிங் கட்டாயம் பண்ணி ஆகணும். ஒன்ஸ் நீங்க ரீசனிங்கோட சிலபஸ் கம்ப்ளீட்டா முடிச்சதுக்கு அப்புறம் டெய்லி 1 மணி நேரம் ரீசனிங் கம்ப்ளீட்டா ப்ராக்டிஸ் பண்ணுங்க. ஏன்னா ரீசனிங்ல நீங்க 50க்கு 50 எடுக்கிறது ஈஸி எப்போனா நீங்க ப்ராக்டிஸ் நிறைய பண்ணீங்கன்னா. ஓகேவா? ஓகே. ஸோ அடுத்தது நம்மளுடைய கவர்மெண்ட் எக்ஸாம் ஆஸ்பிரண்ட் ஆப்ல CGL Tier 1 உடைய டாப் ஸ்கோரிங் டாபிக் நம்ம இந்த வீடியோல சொன்னா தெரியுமா, இந்த டாபிக்ஸ் எல்லாமே இந்த கோர்ஸ்ல உங்களுக்கு அவைலபிளா இருக்கும். கோர்ஸோட ஃபீஸ் பாத்தீங்கன்னா 499. இந்த கோர்ஸ்ல உள்ள வீடியோஸ் மட்டும் நீங்க பார்த்து ப்ராக்டிஸ் பண்ணிட்டு நம்ம CGL கொஸ்டின் பேப்பர் சொன்னா அதை நீங்க ஒர்க் அவுட் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களால் 124 மார்க்கு Tier 1ல கட்டாயம் ஸ்கோர் பண்ண முடியும். ஆனா Tier 1 இப்போ குவாலிஃபைங் தானே, உங்களால ஈஸியா நம்ம கோர்ஸ்ல போட்டுருக்க வீடியோ மட்டும் பார்த்து CGL நான் சொன்ன வருஷத்தோட கொஸ்டின் பேப்பர் மட்டும் சால்வ் பண்ணீங்கன்னா Tier 1 100% உங்களால குவாலிஃபை பண்ணிட முடியும். இந்த கோர்ஸ்ல உங்களுக்கு ஜாமெட்ரி கிளாஸஸும் அவைலபிளா இருக்கும். ஆனா நீங்க ஜாமெட்ரி படிக்க வேண்டாம், நான் சொன்ன டாபிக் மட்டும் படிச்சா போதும். இந்த ஸ்ட்ராட்டஜி வீடியோ உங்களுக்கு எவ்வளவு ஹெல்ப்ஃபுல்லா இருந்துச்சுங்கிறத கட்டாயம் கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்துச்சுன்னா கட்டாயம் உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. இந்த 4 வீடியோ பார்க்காதவங்க கட்டாயம் பார்த்துருங்க. நோட்டிஃபிகேஷன் எப்படி அப்ளை பண்றது, என்னென்ன சேஞ்சஸ் இருக்கு, எக்ஸாம் பேட்டர்ன் என்ன, சிலபஸ் சேஞ்சஸ் எல்லாமே இந்த வீடியோல சொல்லியிருக்கோம். ஜெனரல் அவேர்னஸோட இம்பார்ட்டன்ஸ் என்னங்கிறதையும் சொல்லியிருக்கோம். ஸோ அதையும் கட்டாயம் பார்த்துருங்க. இந்த வீடியோ Tier 1 ஸ்ட்ராட்டஜி வீடியோ எவ்வளவு ஹெல்ப்ஃபுல்லா இருந்துச்சுங்கிறத கட்டாயம் சொல்லுங்க. தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் ஆல் தி பெஸ்ட்.